ஐரோப்பிய நாடாளுமன்றம் அகதிகள் மற்றும் குடியேற்றக்காரர்களுக்கு எதிரான புதிய கடுமையான விதிகளை 418க்கு 218 வாக்குகள் என்ற வித்தியாசத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளால் புகலிட கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டவர்களை கைது செய்யவும் உடனடியாக வெளியேற்றவும் அதிகாரிகளுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே உள்ள 3ஆம் நாடுகளில் மறு அனுப்பல் மையங்கள் உருவாக்கப்படும். புகலிடம் மறுக்கப்பட்டவர்கள், தனியாக வந்த சிறுவர்கள் உட்பட அனைவரும் இந்த மையங்களுக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து அவர்களின் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள். ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதப்படும் நபர்களுக்கு 20 ஆண்டுகள் அல்லது சில அரிதான சந்தர்ப்பங்களில் வாழ்நாள் முழுமைக்கும் நுழைவு தடை விதிக்க இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. மேலும் அகதிகள் ஒரு ஐரோப்பிய நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு அனுமதியின்றி நகர்வதும் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. நிராகரிக்கப்பட்ட அகதிகள் தப்பியோடுவதை தடுக்க எலக்ட்ரானிக் கண்காணிப்பு வளையங்கள் மற்றும் நிதி உத்தரவாதங்கள் போன்ற கடுமையான வழிமுறைகள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஐரோப்பாவில் தங்க உரிமையில்லாதவர்கள் வெளியேற வேண்டும் என்ற புதிய சட்டம் நியாயமாகவும் அதே சமயம் கண்டிப்பாகவும் இருக்கும் என இதன் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த சட்டத்திற்கு இடதுசாரி மற்றும் சில மனித உரிமை ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு வெளியிட்டனர்.